சுந்தர். ஓ என்னம்மா? சாயந்தரம் காலேஜ்ல இருந்து சீக்கிரம் வந்துடுப்பா. ஏ? அந்த தஞ்சாவூர் பொண்ணை பார்க்க போறோம். தஞ்சாவூர் பொண்ணா? எதுக்குமா? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறான் பாரு. பொண்ணை எதுக்குடா பார்க்க போவாங்க? எல்லாம் உன் கல்யாணத்துக்கு தான். அட கல்யாணத்துக்கு என்னமா இப்ப அவசரம்? எல்லாம் பரிசு முடிஞ்சு பாத்துக்கலாம் போங்க. எப்ப கேட்டாலும் இதே பதில் தானா? வீட்டுக்கு ஒரு மருமக வந்து என் கண் குளிர பார்க்க வேண்டாமா? கவலைப்படாதீங்கம்மா, வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், அவ்வளவுதானே. கூடிய சீக்கிரம் வந்துருவான். அண்ணா என்ன 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 என்ன? அண்ணா சாயந்தரம் சீக்கிரமா வந்துருங்க அண்ணா, ஏதாவது பிக்சருக்கு போலாம். வெரி சாரி, இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. ஆமா, புருஷனை கூட்டிட்டு போனா என்ன? போங்க அண்ணா, அவரோட எனக்கு வெளியில போகவே அவமானமா இருக்கு. எனக்கும் தான் நாக்க புடுங்கிட்டு சாகலாம்னு தோணுது. சாவரத்துக்கு துணிச்சலும் இல்ல, கட்டின பொஞ்சாதியா பட்டுன்னு எழுத்து கேட்கவும் பயமா இருக்குது. கட்டவுமா, நான் வருகிறேன், வணக்கம். இது பாருமா, எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். என்ன இருந்தாலும் புருஷனை அலட்சியப்படுத்த கூடாது. எனக்கு ஒண்ணு உங்க அட்வைஸ் தேவையில்லை, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். கேட்டா கேளு, கேட்காத போனா போ. சுந்தர், என்ன பாது? உனக்கல்ல, உன் தங்கச்சி பியானா வாசி வாசி கையெல்லாம் அசந்து போயிருக்கு. இதுல 2 மணி குடிச்சா இன்னும் கொஞ்சம் வேகமா தட்டுவா. இதெல்லாம் ஏப்பா நீ செய்யணும்? கட்ட பொம்மனுக்கு தான் வெளிச்சம். ஆமா, நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்ல? ஆமா, யாரோ பேசிக்கிட்டாங்க. இந்த போடா விடிச்சா தெரியுமா? போகுதப்பா, நீயாவது ஞாபகம் வச்சு மாப்பிள்ளை இல்லைன்னு சொன்ன பாரு. உனக்கு நன்றி சொல்லணும், ஆனா கையெடுத்தா ஜூஸ்குள்ள விழுந்துரும். எங்க காலேஜ் போறப்படியா? தெரியல. சரி சரி, போய் நல்லபடியா படிச்சு பட்டம் வாங்கி டாக்டர் சுந்தர்னு ஒரு போர்டு போட்டுட்டு உள்ள உட்காந்துக்க. நோயாளி எல்லாம் நான் அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். அது என்னாச்சு? அதான் எது? அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? நான் இந்த பக்கமா போனா அந்த பொண்ணு அந்த பக்கமா திரும்பிக்குது. நீ அந்த பக்கம் போய் நின்னுக்கிறது. இந்த பாரு, நீ அவளையே நினைச்சுக்கிட்டு படிப்புல கோட்டை விட்ட, அப்புறம் இத மாதிரி தட்டு ஒண்ணு எதுக்கு வந்து நிக்க. போ போ. ஜூஸ், சூடான ஜூஸ் வச்சுட்டு போங்க. இங்க எங்கயா இருக்கீங்க? நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இங்கதான் இருக்கிறேன். நான் அதை கேட்கல, இங்க ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்டேன். நிக்க வச்சுட்டேன், நானா நிக்கிறேன்? சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. ஏது ஏது இந்த வீட்டுல மாப்பிள்ளைன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல போல இருக்குதே. எப்படி இருக்கும்? என் நாட்டை படிச்சு பட்டம் வாங்கிருக்கீங்களா? இல்லை. இல்ல ஆபீஸுக்கு போய் 1000 2000 சம்பளம் வாங்கிட்டு வரீங்களா? இல்லை. அழகா 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியுமா? இல்லை இல்லை. இல்ல என் நாட்டம் சொசைட்டில பழகதான் தெரியுமா? இல்லை இல்லை. ஆமா, இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுதானே என் கழுத்துல நீ தாலியை கட்டின. உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். சரி, 5 நிமிஷம் தனியா இருக்க விட மாட்டேன்றீங்களே. அப்பா அன்னைக்கே சுக்கராச்சாரி சொன்னான், அடே அப்பா நீ பிரம்மச்சாரியா இருந்தா இரு, இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ஒரு படிக்காத பொண்ணு அது வாய் ஊமையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா தொல்லை இருக்காதுன்னு சொன்னான். இப்போ நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்லையா? போறேன், ஆனா போகும்போது ஒண்ணு சொல்றேன், சும்மா விடப்படாது. காலில் கிடக்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கணும். என்னது? என் தலையில இருக்கணும்னு சொன்னேன். ஏதோ என்னை விட 4 வார்த்தை படிச்சிருக்கிறியே, முறை பொண்ணு ஆச்சுதே. அதையும் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சுன்னா தார் ரோட்ல லாரியை பிரேக் போடுற மாதிரி ஃபைன்னு ஒரே சத்தமா இருக்குமே நினைச்சு உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். அன்னைக்கு ஜட்ஜி சட்டநாதன் என்ன சொன்னா, தங்க கிளி மாதிரி ஒரு பொண்ணை வச்சிருக்கிறா, அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலியை கட்டு கட்டு கட்டுன்னு ஒத்த கால்ல நின்னா. கால் என்னாச்சு? வீங்கி போச்சு. ஆபரேஷன் பண்ணிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான். பரங்கிப்பூர் திவான் திவான் என்ன சொன்னார், உனக்கு கொடுக்கறதுக்கு அடப்பா வேணும், உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு இல்லாம நான் தவிக்கிறேன்டா. அட என் கண்ணு ஒரு பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி 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 செத்தா. என்ன நீ சாதாரணமா நினைக்காத, அவ்வளவு மட்டமா நினைக்காத. அடுத்தபடியா ஜூஸா காப்பியா? ஜூஸா காப்பி? ஜூஸ். ஹலோ ராதா, குட் மார்னிங். பாரு, நாளைக்கு நாங்க எல்லாம் பிக்னிக் போறோம், நீயும் வர்றல? நான் வரலம்மா, பரீட்சை நெருங்கிடுச்சு. இனிமேதான் நான் போய் புத்தகங்கள் எல்லாம் தேடணும். ஆமா, பெரிய பரீட்சை, சும்மா ஜாலியா போயிட்டு வரலாம்னா இல்லாத ராங்க எல்லாம் பண்றீங்க. சும்மா வாராதா? வரலைன்னா விடவா போறீங்க? ஓகே.
என்ன படிக்கிறீங்க? புத்தகம். ஐயோ, நான் என்னமோ நினைச்சுட்டேன். ஆமா, நீங்க இந்த லேட்டஸ்டா ஒரு நாவல் வந்திருக்கு, அதை படிச்சிருக்கீங்களா? அத படிச்சிருக்கணும் நீங்க. படிக்கிறேன். ஆமா, இப்பவே கண்ணாடி வந்து சோடா புட்டி மாதிரி இருக்குது, எதுக்காக என்ன படிச்சு படிச்சு கண்ணு கெடுத்துக்கிறீங்க? இல்ல அப்படின்னு அந்த ஹீரோயின் கிட்ட கதையில சொன்னான், அத சொன்னேன். அப்புறம் அம்மா, குட் ஈவினிங். என்னாச்சு? அத பாரு, அங்க அங்க. புதுசாடிக்க உஸ்தாத், இங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ற எழுந்துடுறான். ஆடப்பாரு, என்னடா அது கேட்கல பல்பி? அதுவா? சொல்றேன் கேளு. சொல்றேன் கேளு. என்ன அப்படியா செஞ்சா? வாங்கடி. சுந்தர், உன் கால்ல வேணாலும் மானத்தை காப்பாத்து. அவனுக்கு மான வேற வைக்கணும். ஐயோ ஐயோ, அல்லியா நீ படையோட வந்துட்டாயா? முன்னால தைரியமா போ. எங்க மிஸ்டர் அந்த ஜென்டில்மேன்? ஜென்டில்மேனா? ஆ? ரொம்ப உஷ்ணமா இருக்காப்பு இருக்குது. ஏன்டா நடுங்குற? அவங்க கிட்ட என்ன பேசுனேன், என்ன செய்த, பயப்படாம சொல்றா. நான் இருக்கிறேன். லவ். இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? எங்களையும் படைச்சு உங்களையும் ஏன் தான் அப்படி கிரேட் பண்ணானோ? ஏதோ அவன் தான் அப்படி கிரியேட் பண்ணிட்டான். இப்ப என்ன செய்யலாம்? மிஸ்டர், இது உங்களுக்கு கடைசி வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது, ஜாக்கிரதை. வாங்கடி போலாம். யார கேக்குறீங்க? நான் இப்ப எப்படி பாருது? அப்படி கேளுங்க சொல்றேன். If you have no objection, இப்படியே பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்தீங்க. What? அது கனவுல கூட நடக்காது. அது நடக்காட்டி போகுது. நீங்க இப்ப 20 மைல் நடக்கணும். அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, இதெல்லாம் ஒரே கல்லும் முள்ளுமா இருக்கும். தங்களின் பூ போன்ற பாதம். என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். வழியில ஒரு விளக்கு கூட கிடையாது. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. தயவு செஞ்சு நீங்க போறீங்களா? சரி. இங்க இருந்து 6வது மைல்ல ஒரு சுடுகாடு இருக்குதா? இருட்டினதும் அங்க பேய் பிசாசெல்லாம் நடமாடுதா? எல்லாரும் சொல்றாங்க. நேத்து சாயங்காலம் கூட ஒரு ஆளை அடிச்சு போட்டு அவன் ரத்தமா கத்திக்கிட்டு கிடந்தான். அதனாலதான் சொல்றேன், நீங்க கூட என் சைக்கிள்லயே வந்துடலாம்னு. நான் செத்தால சாவேல தவிர ஒரே சைக்கிள்ல உங்க கூட வர மாட்டேன். நீங்க போறீங்களா? சொன்னா கேட்க மாட்டீங்க. ஆனா இப்படி ஒரு பெண்ணை தனியா விட்டுட்டு போறமேங்கிறது நினைச்சால்தான் என் மனசு துடிக்குது. வர்றேன். மிஸ்டர் சுந்தர், குட்டிங்களா? ஆமா, என் மேல் உங்களுக்கு ரொம்ப கோவம் இல்ல? நோ நோ நோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்களே. சில சமயம் உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்துட்டேன்.
அதனால சே, சே, இதுக்கெல்லாம் போய் இட்ஸ் நாட் a big thing. I'm not a fool. வந்து நீங்க சாயங்காலம் ஃப்ரீயா இருப்பீங்களா? எப்படி நாளைக்கு சாயங்காலம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களான்னு ஏன் ரோமியோ ஜூலியட் படம் பார்க்கலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு சௌரியமில்லாட்டி வேண்டாம். என்னங்க I am free. உங்க கூட தனியா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். என் ஆசை இன்னைக்குதான் நிறைவேறும். ராதா, இனிமே சொன்னா என்ன? நானும் உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? தெரிஞ்சுதானே என்ன இப்படி சோதனை பண்ணீங்க? சுந்தர், உனக்கு இப்படி ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்குமாடா? என்ன இல்ல? ஆஹா, தாக்குத்தல நடக்க மாதிரியே இருக்குது. என்னங்க முகத்தையே பாக்குறீங்களே, கால பாருங்களேன். ராதா ராதா ராதா